ப்ளீஸ் சார் விடுங்க சார். சார் நம்ம கோரிக்கை யார்கிட்ட சார் சொல்றது? யார் சார் இருக்கேன்னு சொல்றீங்க? சார் கண்டிக்கிறோம். முடிவு தெரியாம போக மாட்டாங்க. 19 நாள் ஆச்சு. 18 வருஷமா கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும். கல்வி அமைச்சர் இதுவரைக்கும் என்ன சார் பத்தொன்பது நாளா இடைநிலை ஆசிரியர்கள் வந்து சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். 19 நாளாகவும் இந்த சென்னை முழுக்க ஒவ்வொரு வீதியாக தான் நாங்கள் சுற்றி அலைஞ்சு போராடிட்டு இருக்கிறோம் சார். எங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஐயாவும் அமைச்சர் ஐயாவும் இன்ன வரைக்கும் மனம் இறங்காது. எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாகவும் இருக்குது. நேற்று கூட விடுமுறை நாளை அறிவிக்கிறாங்க. பள்ளிகளுக்கு 5 நாட்கள் விடுமுறை. அப்போ பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் வீதியில் இருக்கிறாங்களே, அதுக்கான ஒரு அறிக்கையை விட்டால் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிட போகிறோம். இந்த போராட்டம் வந்து மாநில தலைமைகள் எல்லாமே நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த 4வது நாளாக நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரோட உணர்வுபூர்வமான இழப்பை இழந்து தான் நாங்கள் இந்த ஊதியத்தை இழக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் நாங்கள் இங்கே வந்து போராடுறோம். இது வந்து எங்களை வந்து யாருன்னா வழி நடத்தணுமோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் 17 ஆண்டுகளை கடந்துட்டோம். இதுக்கப்புறமும் ஏமாற்றத்தை நாங்கள் சந்திக்க தயாராக இல்லை. இந்த அரசாங்கத்தில் நடந்த தப்பிழை தான் அப்படின்னு அமைச்சர் வந்து போன வாரத்தில் பேட்டி கொடுத்துருந்தாரு. ஆமாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், 311 நாங்கள் சொன்னோம், அதனால அவங்க ஊதியம் பாதிக்கப்பட்டதுலாம் உண்மைதான் அப்படின்னு அவரே பேட்டி அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நோ ஒர்க் நோ பே போட்டார். அவரே தான் மறுநாளே பேட்டியில் நோ பே நோ ஒர்க்குன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் எங்களோட கோரிக்கை என்னென்னா ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே. அதுதான் எங்களோட ப்ராப்ளம். நாங்கள் அந்த போராட்டம் நிறைவேற வரைக்கும் நாங்கள் இது எங்களோட ஊதிய கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்கள் போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம். அவங்க எங்களை எங்கே இட்டுட்டு போய் போட்டாலும் ஓகே சார், கடலில் கொண்டு போய் போட்டாலும் நாங்களும் மறுபடியும் மிதந்து வருவோம் சார். வந்து போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு அரசாணை பெறும் வரை நாங்கள் இங்கேருந்து போகிறது இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்திருக்கோம் சார். எங்களுக்கு பொங்கல் கிடையாது சார். எங்களுக்கு ஊதியம் கொடுத்தா தான் எங்களால் பொங்கலை கொண்டாட முடியும். அது மன நிறைவோட சம ஊதிய பொங்கலாக அமையட்டும். எங்களுக்கு ஐயா வந்து இன்றைக்கே எங்களுக்கு உத்தரவு போட்டார்னா நாங்கள் போய் மகிழ்ச்சியாக போய் பொங்கலை கொண்டாடுவோம். இல்லையா எங்களுக்கு போகி இங்கே தான், பொங்கல் இங்கே தான், உழவர் திருநாள் இங்கே தான், எல்லாமே இங்கே தான். ஒரு ஆசிரியருங்கிற ஒரு மரியாதை இருக்கா? நாங்கள் என்ன நாங்கள் தப்பு செஞ்சோம் சொல்லுங்க. நாங்கள் கேட்கறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இவ்வளோ மக்கள் டெய்லி பார்க்குறீங்க. 19 நாளா சார்? போன முறை 19 நாள் போராடினோம். எங்க கல்வி அமைச்சர் சொன்னாரு, பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைப்போம், தயவு செஞ்சு போங்கன்னு சொன்னார். அந்த ஒரே ஒரு வாக்குறுதியை நம்பி நாங்கள் போனோங்க சார். 3 வருஷம் ஆகி போச்சு, பூவும் வைக்கல. இன்னும் பூக்குதானே எங்களுக்கு தெரியலைங்க சார். அது மொட்டு மலரவே மாட்டேங்குதுங்க சார். எங்களுக்கு இன்னும் எட்டாக்கணியாகவே இருக்கு எங்களோட கோரிக்கை. தயவு செஞ்சு எங்கள் கல்வி அமைச்சர் தலையிடணும். எங்கள் முதலமைச்சர் எங்களை பார்க்கணும். பார்த்து எங்களோட கோரிக்கை என்ன, மிக பெருசால நாங்கள் எதுவுமே கேட்கலைங்க சார். சராசரியாக
இப்போ எங்கள் பக்கத்தில் ஒர்க் பண்ணுற எங்கள் டீச்சரோட சராசரி ஊதியத்தை தான் கேட்குறோம். ஒருத்தங்க எப்போவுமே மாதம் வருஷத்துக்கு நான் கூட பரவாயில்லைங்க சார், மாதம் 20,000 25,000 குறைவாக வாங்குறேங்க சார். ஒவ்வொரு மாதமும் உழைப்பு ஜாஸ்திங்க சார், ஊதியம் குறைவு. அதை நாங்கள் சரி செஞ்சு இல்லைன்னா ஆரம்பத்திலே இல்லை உங்களுக்கு இவ்வளோதான் சம்பளம்னு சொல்லியிருந்தா நாங்கள் போராடவே மாட்டோங்க சார். 16 வருஷம் எங்கள் வாழ்க்கையே போச்சுங்க சார். ஒவ்வொரு காலாண்டு லீவு, அரையாண்டு லீவு, முழு பரிட்சை லீவு, எப்போ லீவ் விட்டாலும் எங்கள் குழந்தை குட்டிகளோட இல்லாமல் இங்கே தமிழ்நாடு அரசு கூட வந்து ரோட்டில் உட்காந்து போராடி எங்கள் வாழ்க்கை போச்சுங்க சார். என் குழந்தைங்களாம் ஏங்குறாங்க. பொங்கலுங்க சார், எல்லாரும் இந்த தமிழ்நாடே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் ரோட்டில் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு பொங்கலாவது விடியுமா? இந்த விடியல் அரசு வந்து எங்களுக்கு விடியும் நாங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து கெஞ்சிட்டு தான் சார் போகிறோம். நாங்கள் அதிகாரமாக யாரையுமே ஒன்று அராஜகம் பண்ணவோ அநீதியாக போராடவோ இல்லைங்க சார், கெஞ்சிட்டு தான் போகிறோம் இந்த தமிழக அரசுக்கிட்ட. ஐயா நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கான ஊதியத்தை கொடுங்க, இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. ஆமாம்மா நீங்கள் கேட்குறது கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் சொல்கிறாங்க. யாருமே மறுக்கலைங்க சார், எந்த ஆட்சியாளருமே மறுக்கலைங்க சார். எங்களோட கல்வி அமைச்சரும் கூட இது வரைக்கும் சார் ஒரு 10 நாள் வரைக்குமே போராட்டம் தொடங்கி 10 நாள் வரைக்குமே பரிசீலிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், சொல்கிறோம். நாளைக்குன்னு சார் இன்னைக்கு 19வது நாள் கொண்டாங்க. எங்களுடைய போராட்டத்தை நாங்களே முறியடிக்கிறோங்க சார். போன முறை 19 நாள் போராடினோம், அந்த போராட்டத்தை நாங்களே முறியடிச்சிட்டோங்க சார். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.